ஷாம் தேசம், பலஸ்தீன் என்று வரக்கூடிய நேரத்தில் 3 முக்கியமான விஷயம் இருக்கிறது. முதலாவது அர்து பலஸ்தீன், பலஸ்தீன் நாடு. இரண்டாவது ஜெருசலம், ஜெருசலம் என்ற ஊர். மூன்றாவது மஸ்ஜிதுல் அக்ஸா, அக்ஸா என்ற பள்ளிவாசல். முதலாவது இந்த 3க்குமே சிறப்பு இருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக அந்த பள்ளிவாசலுக்கு முதலில் பெயர் சூட்டியது யார் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அதற்கு அக்ஸா என்று பெயர் வைத்தவன் அல்லாஹ். அக்ஸா என்பது என்ன? முதலாவது அக்ஸா என்பது என்ன? காத்தாங்குடியில் மஞ்சள் நிறத்தில் கட்டப்பட்டிருக்கிறதே பள்ளிவாசல், அது அக்ஸா பள்ளிவாசல் அல்ல. அது அக்ஸா பள்ளிவாசலில் ஒரு பகுதி. சகோதரர்களே, அக்ஸா என்பது, மதீனா என்பது தனிப்பள்ளிவாசல், மஸ்ஜிதுன் நபவி. மக்கா ஹரம் தனிப்பள்ளிவாசல். ஆனால் அக்ஸா தனிப்பள்ளிவாசல் கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் கவனமாக இருக்க வேண்டும். அக்ஸா என்பது தனிப்பள்ளிவாசல் அல்ல, அது 1,44,000 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்ட ஒரு வளாகம். அந்த வளாகத்தை சுற்றி மதில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மதிலில் 15 வாசல்கள் இருக்கிறது. அந்த வாசல்களில் 5 வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது, 10 வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான 3 வாசல்கள் இருக்கிறது. பாபுல் அஸ்பாத், பாபு இஜம், பாபு ரஹ்மா. இந்த 3 வாசலும் தான் முக்கியமான வாசல். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்தில் 4 பெரும் கோபுரங்கள் இருக்கிறது. சகோதரர்களே, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா வளாகத்துக்குள் 7 தொழும் பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அல் முசல்லல் மர்வானி, முசல்லல் ஜனாயிஸ் இரண்டாவது, முசல்லல் புராக், புராக் என்ற ஒரு பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய புராக் என்ற வாகனத்தை கட்டி வைத்தார்கள். நாலாவது முசல்லா பாபிர் ரஹ்மா. ஐந்தாவது மஸ்ஜிதுல் அக்ஸா அல் கதீம், பழைய அக்ஸா. ஆறாவது ரோம் ஆஃப் த ராக், டோம் ஆஃப் த ராக்.